ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் நம்ம இண்டிமேட் பண்ண லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிஃப்டியோட சார்ட்டை ரீட் பண்ணி நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இண்டிமேட் பண்ணது கிஃப்ட் நிஃப்டியோட பாசிட்டிவ் மூமெண்டம், பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸு, அதுல நிஃப்டியோட பிரேக் அவுட் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற லெவலில் இன்டிமேட் பண்ணிட்டோம். பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அது டார்கெட் வரைக்கும் இன்டிமேட் பண்ணி 1:3 ரேஷியோவில் அதுக்கான டார்கெட்டை புக் பண்ணோம். அப்புறம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல என்ட்ரி எங்க எடுக்கிறது, டார்கெட் புக் பண்றது, என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இங்க இன்டிமேட் பண்ணியிருக்கோம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இந்த விஷயமெல்லாம் கண்டினியூவா நம்ம மார்க்கெட்டா லைவ்ல இருக்கும் போதே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ட் ரீட் பண்ணி டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணலாம். டெலிகிராம்ல பார்த்த லெவல்ஸ்ல சார்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த லெவல்ல, அதாவது 25,240 வந்து ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து கீழே டவுன், மறுபடியும் 25,140, இங்கிருந்து ஒரு புல் பேக், அகைன் டவுன். ஸோ இதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா ஒரு டவுன், புல் பேக், அகைன் ஒரு டவுன், இதுதான் ஒரு கிளியரான மூவ். இதை நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ்ல ரேஞ்ச் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது எப்படி டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரேஞ்ச் அப்படிங்கிற பிளான் நமக்கு 25,150 250 வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 150 வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி பிளான் இருக்கு. அது எப்படின்னா, இங்கே தான் நம்ம செல்லிங்கான பிளான் கொடுத்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகுது, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஸோ இங்கிருந்து நமக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி ரெண்டா நமக்கு இங்க கிடைச்சது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஞ்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்ததுக்கு இன்னொரு காரணமும் மறுபடியும் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இங்கே அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மேலே போச்சு. மேலே போயிட்டு 25,200க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ரிவர்சல் ஆகும்போது இது ஒரு ரிஸ்க் ஜோன் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணோம். அதாவது 25,150 இருந்து 200 வரைக்கும் ரிஸ்க் ஜோன், இதுல என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த ரீசன் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை ஒரு பிகினர்ஸ் நம்ம சார்ட்டோ டெக்னிக்கல் அனாலிசிஸோ டீட்டெயில்ஸோ தெரியாத நபர்கள் இதுக்குள்ள போனாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்ப்பாங்க. மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு நினைச்சு நமக்கு ஒருவேளை இந்த பையிங் எடுத்தாங்கன்னா இந்த லெவல் மேல போயிட்டு வந்து சடனா ஸ்டாப்லாஸ் அடிச்சிடும். ஸோ மறுபடியும் மேல போகும். ஸோ ஸ்டாப்லாஸ் அடிச்சிச்சு மேல போகுதுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அடிச்சுப்பாங்க. அடுத்த ரெண்டாவது கேண்டில்லே திரும்பவும் வந்து ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் கீழே தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு கீழே செல்லிங் போட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் போய் ஸ்டாப்லாஸ் அடிச்சுது. ஸோ இப்போ இங்க எத்தனை இடத்துல வோல்டிலிட்டி, இந்த வோல்டிலிட்டியில எவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்கு அப்படிங்கறதால தான் இதை நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். அதனாலதான் இந்த ரிஸ்க் ஜோனுக்குள்ள என்ட்ரி எடுக்காதீங்க நம்ம இன்டிமேட் பண்ணது. ஸோ நம்ம ட்ரேடர்ஸ்ல நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி, குரூப்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த இடத்துல ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிருப்போம் நம்ம நம்பலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கவே இல்லை. அதனாலதான். ஆனா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் லோ, அதாவது 25,150 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வந்துச்சு. ஸோ நம்ம இதை என்ட்ரி எடுத்திருக்கலாம். நான் என்ட்ரி எடுத்தேன், ஆனா இன்டிமேட் பண்ணல. த ரீசன், மார்க்கெட் டைம் முடிய போற இந்த கடைசி ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரி எடுத்து ரிஸ்க் எடுக்க கூடாது. இன்னைக்கு வேற எக்ஸ்பைரி டே. ஸோ வோல்டிலிட்டி எப்படி வேணாலும் இருக்கும் அப்படிங்கறதுனால இதை ரிஸ்கா இருக்கிற என்ட்ரிஸை நம்ம இன்டிமேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கறத விட்டுட்டோம். ஸோ இதுதான் இங்க நடந்தது, நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடந்த விஷயங்கள் இதுதான். இதுல டைரக்ஷனா நம்ம பார்த்தது, மார்க்கெட் இங்கிருந்து மேல போயிட்டு இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச், இங்கிருந்து இந்த ஹையோட ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, 25,000 இருந்து 25,200 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு அங்கிருந்து ஒரு புல் பேக் கொடுத்து போயிட்டு இங்க இப்ப இந்த லோ பிரேக் அவுட் ஆனதுல இருந்து மறுபடியும் 25,000 கீழே வரும் அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் 25,000 கீழே வரும்னா, ஒண்ணு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும்
சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்து அடுத்து கீழே இறங்கிடலாம். இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம இப்ப கண்டினியூவா ஃபார்ம் ஆயிட்டு வர இந்த ரெசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாம, நான் கலர் மாத்தி காட்டுறேன் அப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகாம நம்ம அடுத்து காலுக்கான பிளான்ல போகிறது ரிஸ்க். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கிருந்து மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கும். ஸோ அதுக்காக பிளான் பண்ணிக்கலாம். ஆனா ஒருவேளை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இங்க திரும்பும் போது நம்ம புட் எடுக்கலாம். ஏன்னா அதுதான் சேஃபா இருக்கும். இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே இல்லாம இப்போ இந்த லெவல்லையே 25,000 அப்படிங்கிற 100ங்க லெவல் ஓப்பன் ஆகிட்டு சின்ன சின்ன மொமெண்டம் இப்படி கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இந்த லெவல் ஆஃப் மார்க்கெட் மொமெண்டம்ல நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த லெவல்ல நம்ம எந்த என்ட்ரி எடுக்காம வெயிட் பண்ணலாம். ஒன்று கீழே டவுன்ல வந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் போய் ரிவர்சல் ஆகணும். ஸோ அந்த ரெண்டுமே இல்லாம நடுவுல என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ரிஸ்க்ல மாட்டிப்போம். அதனால இந்த லெவல்ல ஃபிளாட் ஓப்பனா இருந்தா நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணலாம். டவுன் சைடு ஓப்பனா இருந்தான்னா சப்போர்ட் எடுத்து மேலே போற கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்றப்ப நம்ம இங்கிருந்தே கால் எடுத்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த லெவல்ஸை நம்ம இன்டிமேட் பண்றோம் டெலிகிராம்ல, நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனா கேப் அப் ஓப்பன் ஆகி டைரக்டா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்க பிரேக் அவுட் ஆகுதா இல்ல டவுன்ல திரும்பி கீழே ரிவர்சல்ல கீழே வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இங்க என்ட்ரி எடுக்கணும். இந்த விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சுதான் செய்யணும். அவசரப்பட்டு பிரேக் அவுட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சு நம்ம அவசரப்பட கூடாது. ஏன் அப்படி சொன்னோம்னா இங்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பாருங்க, இந்த மொமெண்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி மேல போற மாதிரி தெரியும். அந்த க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா அது கீழே வந்து இப்படி முடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான் அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி என்ட்ரிஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். சப்போர்ட் லெவல்ல பிரேக் அவுட்டும் சரி, அதாவது பிரேக் அவுட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியரா ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதோ அது ஏதோ ஒரு இடத்துல இந்த பேசிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே இல்லாம நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் எப்படி என்ட்ரி எடுத்தா சேஃபா இருக்குன்ற டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.